தௌஹீதுடைய இந்த வகைகளை, இதற்குரிய ஆதாரங்களை முதல்ல கொடுக்குறாங்க. ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் அல் வசாபி தௌஹீதுடைய வகைகளை 4ஆக வரிசைப்படுத்தும் போது, அதில் உண்மையாக சொல்ல போனால் நாம் ஏற்கனவே அறிந்த 3 வகை தௌஹீது அல்லாஹுடைய விஷயத்தில் உள்ளது. 4வது அவங்க சொல்லக்கூடியது ரசூலுடைய விஷயத்தில் உள்ளது, ஒருமைப்படுத்துவதில்லை. அதுதான் அதில் உள்ள வித்தியாசம். வேற ஒரு மாற்றமும் வித்தியாசம் இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த 4 வகையாக தௌஹீதை பேசுவதென்றால், பிதஅத்வாதிகள் இன்றைய காலத்தில் நவீன சித்தாந்த மாடர்னிஸ்ட் தாட்ஸ் உள்ளவங்க, இப்படி இஸ்லாமின் பேரால வழிகட்ட சிந்தனை பரப்பக்கூடியவங்க தௌஹீதை எத்தனை வகையாகவும் நம்ம ஆக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை பரப்புரை செய்கிறாங்க பிதஅத்வாதிகள். முதல் காரணம் என்னன்னு கேட்டால், அவங்களுடைய ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற முன்முடிவான சில சிந்தனைகள் இருக்குது இல்லையா, திட்டங்கள், கொள்கைகள், அந்த சித்தாந்தங்கள், அதற்கு ஒரு வாசலை திறந்து வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்திற்கு, அவங்கள யாரெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி அரசியலை கொண்டு வருவது, இறையாட்சி நிறுவுதல் அப்படிங்கிற கருத்தாக்கம், அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் தங்களுடைய செயல்பாடுகள், தங்களுடைய பிரச்சாரங்கள் இதையெல்லாம் அமைக்கிறாங்களோ, அவங்களுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், முதல்ல ஆட்சியை நம்ம கைப்பற்றணும். உதாரணத்துக்கு முதல்ல கிலாஃபத்தை கொண்டு வரணும், முதல்ல இருக்கிற தீய ஆட்சியாளர்களை நீக்கணும், அநியாயக்கார ஆட்சியாளர்களை ஒழிக்கணும். அப்போ அது ஒழிச்சாதான் நம்ம உண்மையான இஸ்லாமை நிலைநாட்டி தான் ஆகும். அப்போ அதற்கு நம்முடைய தாவா இப்படியே தொழுகை, வணக்க வழிபாடுகள், ஒது சேர முறை, குடும்ப வாழ்க்கை, இப்படிங்கிற வியாபாரம், இப்படிங்கிற 4 விஷயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. பிரச்சாரத்தை இன்னும் வலுவாக ஆக்கணும்னா, சீர்திருத்தம் உண்மையில எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல அரசியல் மாற்றம் வரணும், அதிகாரம் கைப்பற்றப்படணும். அதிகாரம் நம் கைக்கு வந்தால்தான் நம்ம பல விஷயங்களை நிலைநாட்ட முடியும். ஆகவே தாவாவில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல அல்லாஹ்வின் ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம், ஆகவே கிலாஃபத்தை கொண்டு வரணும். அடுத்து ஆட்சியாளர்களுடைய பிரச்சனைகள்ல அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும், அதற்காக போராடணும், அதற்காக ஆர்ப்பாட்டங்கள் செய்யணும், அதற்கான வேலைகளில் நம்ம இயங்கணும், அதற்காக ஒன்றுபடணும், அதற்காக கட்சி வேணும், அதற்காக அமைப்பாக திரளணும். இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இந்த சிந்தனையை முன்வைத்து அவங்க இந்த 20ஆம் நூற்றாண்டுல இருந்து இது மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது டெமோக்ராட்டிக் தியரி கான்செப்ட் ரொம்ப பரவலாக இந்த ஒரு 100 வருடங்கள்ல ஆன பிறகு டெமோக்ரஸியை உள்வாங்கி அதன் அடிப்படையில் இது ஒரு சுதந்திர சிந்தனையாக இஸ்லாமிய ஆட்சி நாங்கள் கொண்டு வருகிறோங்கிற ஒரு பரப்புரையா, ஒரு பிரச்சாரமாக அதை கொண்டு சமூகத்தில் இளைஞரிடம் அதை கொண்டு போய் அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி அவங்கள ஒன்று திரட்டி ஒரு வெளிப்படையான ஒரு அரசியல் கட்சியாக இயங்க ஆரம்பிக்கிறது, அல்லது மறைமுகமாக அல்லது வெளிப்படையிலும் மறைமுகலும் சில கட்சியாக அமைப்பாக இயங்கி பல நேரங்களில் அது மிகப்பெரிய பாதிப்புகளை உம்மத்திற்கு கொண்டு வரக்கூடிய முட்டாள்தனமான காரியங்களை எல்லாம் இளைஞர்கள் செய்கிறாங்க. நோக்கம் ஒன்று தான், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்றதான் எதையும் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா தாவாவுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவங்க மட்டம் தட்டி அதை 2ஆம் தரமாக ஆக்குவாங்க. சத்திய அழைப்புக்கான கல்வி சார்ந்த பணிகள் எல்லாத்தையும் அவங்க இடையூறாக நினைப்பாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, நீங்க முதல்ல தௌஹீது, ஷிர்கு, சுன்னத்து, பிதஅத் இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் பேச பேச நமக்குள்ள பூசல் அதிகமாகுது, வாக்குவாதங்கள் அதிகமாகுது, சண்டைகள் வருது, அதனால நம்மளால ஒன்றுபட முடியல, நம்முடைய சமூகத்தை ஒன்றுபடுத்த முடியல, பிரிவினைகள் அதிகமாகுது. ஆக இதெல்லாம் அவங்க கொள்கையில் இருந்துட்டு போறாங்க. உங்க கொள்கைக்காரங்கள்ட்ட நீங்க பேசிக்கங்க, எது ஷிர்கு எது தௌஹீது பேசிக்கங்க, உங்க வீட்டுக்குள்ள பேசிக்கங்க. ஆனா பொதுவா வரும்போது நம்ம எந்த மக்களா இருக்கட்டும் அவங்களுடைய கொள்கைகளை எதையும் நம்ம சொல்ல வேண்டாம். சூஃபிகள் சூஃபியா இருக்கட்டும், அல்லது ஒருவர் இஹ்வானியாகவோ பலவிதமான அரசியல் சிந்தனைகளோ இருக்கு, அவர் அதில் இருக்கட்டும். ஒருத்தர் தரிகா பிதஅத்துகளில் மூழ்கிறது, அவர் அதில் இருக்கட்டும். அவங்க கொள்கையில் இருந்துட்டு போகட்டும். இளைஞர்கள் அவங்க சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு சினிமா அது இது, அதில் அவங்க இருந்துட்டு போகிறாங்க. நமக்கு தேவை ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும், முதல்ல இப்படி கொண்டு வரும். எதுக்கு ஒற்றுமை வேணும்? அப்போதான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், அப்போதான் ஒரு அணியில் திரள முடியும், ஒரு குடையின் கீழே நம்ம திரள முடியும். அதுக்கு முதல்ல
பேசும்போது பிரச்சாரத்துல எல்லாருக்கும் பொதுவா ஏற்கக்கூடிய விஷயத்தை மட்டும் பேசுவோம். யாரும் மனம் நோகாம, யாரும் நம்ம எதுவும் சொல்லாம, நாமும் யாரையும் எதுவும் சொல்லாம அப்படி பேசி நமக்கு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நம்ம திரளலாம். சரி, இதுக்கெல்லாம் எங்க இது மாதிரியான பாத்திலான விஷயங்களை ஒன்றுபடுத்தி ஒற்றுமையை கோஷத்தை உருவாக்குறீங்களா? இதற்கெல்லாம் என்ன ஆதாரம்? எதுக்கு அதிகாரத்தை முன்னோக்கி இந்த தாவா முறை எங்கிருந்து வருது உங்களுக்கு? நபிமார்களுடைய தாவால இல்லையே அப்படின்னா இல்லை இல்லை இருக்கு. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. இது ஹாக்கிமியத்து. ஹாக்கிமியத்துனா அதிகாரம், ஆட்சி அதிகாரத்தை தான் ஹாக்கிமியத்துன்னு சொல்லுவோம். அப்போ ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியதா வரணும். இப்போ மனிதர்களின் ஆட்சி நடக்குது, அதாவது டெமோக்ரஸி, இல்லை இந்த விஷயங்கள்லாம் மனிதர்களின் ஆட்சி. இதை நாம கலைஞ்சு அல்லாஹ்வின் ஆட்சி வந்தாதான், அதாவது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை எல்லாம் அமல்படுத்தக்கூடிய ஆட்சி வந்தாதான் நம்ம நினைக்கிறது நடக்கும். அப்பதான் நம்ம டாஸ்மாக் மூடலாம், அப்பதான் விபச்சார விடுதிகளை மூட முடியும், அப்பதான் சுதந்திரமா நம்முடைய பெண்களை ஹிஜாப் அணிய முடியும், அப்பதான் ஹிஜாப் அணியாத பெண்களை கூட நம்ம கட்டாயப்படுத்தி ஹிஜாப் போட முடியும், அப்பதான் திருடனுடைய கையை வெட்ட முடியும், அப்பதான் ஜினா செய்தவங்களை கல்லெறிந்து கொள்ள முடியும். அப்ப இதெல்லாம் நடக்கணும், அல்லாஹ்வுடைய ஆட்சி வரணும்ல. அதுக்கு தான் சொல்றோம், இதுதான் தௌஹீது, இதுதான் ரியல் தௌஹீது. அப்படின்னா என்ன? அதைத்தான் அவர்கள் தனியா தௌஹீதுல் ஹாக்கிமியத்துன்னு இதற்கு பேர் வச்சாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த கடந்த நூற்றாண்டுல நடந்த மிகப்பெரிய உம்மத்துக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டு வந்த பிதஅத்தான சிந்தனைகள்ல ஒன்று தௌஹீதுல் ஹாக்கிமியான ஒன்றை கட்டமைச்சது. என்னங்க, நம்முடைய ஹாக்கிமியத்துங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த விஷயம் அல்லாஹ்வுடைய இபாதத்துகள்ல ஒன்று. அது யாருக்கு சக்தி இருக்கோ அதை அவன் அமல் பண்ணுவார். ஏன்னா சக்தி உள்ளவர் யார்? இதுக்கு யார் சக்தி உள்ளவர்? ஹாக்கிமியத்தை அமல் செய்யணும், அந்த இபாதத்தை அமல் செய்யறதுக்கு சமூக அளவுல, அதாவது ஒரு நாடு ஒரு தேசத்தின் அளவுல அதை அமல் செய்யணும்னா அதுக்கு உண்மையிலே அதிகாரம் சக்தி உள்ளவர் யார்? யாரு சொல்லுங்க? யாரு யாரு? இந்த இப்போ சட்டம் இயற்றணும், ஒரு இராணுவம் வச்சிருக்கணும், வச்சு திருடர்களை கையை வெட்டணும், இப்படின்னா இந்த அதிகாரம் உள்ளவர் யார்? ஆட்சியாளர், ரூலர். ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் அவர் நினைத்தால், அவருக்கு அதற்குரிய சக்தியும் இருந்தால் அவருக்கு அமல்படுத்தலாம். சில இடத்துல அவர் கூட அமல்படுத்த முடியாமல் போகலாம். ஏன்னா அவருக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சுன்னா அவரால் செய்ய முடியாமல் போயிடும். அவருக்கு கீழே இருக்கிற பிரதானிகள், மந்திரிகள், அல்லது கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஏற்க மறுத்தாங்கன்னா அவரால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சட்டத்தை வேணா சொல்லிட்டு அதுக்கு பிறகு அது நடக்காமலும் இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு அந்த அதிகாரம் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த பவர் இருக்குங்கிறது இருக்கு. அப்போ ஆட்சியாளரே இருந்தா கூட பாருங்க, முஸ்லிம் நாடுகள்ல எல்லா நாடுகள்லையும் இஸ்லாமிய எல்லா சட்டங்களும் அமல் செய்யப்படுத்தப்படுதா? இல்லை, முடியறதில்லை. சில நேரங்களில் ஆட்சியாளராக இருக்கிறவர் அதில் அறிவில்லாதவராக இருக்கலாம். சில அவருக்கு அறிவு இருந்தும் அவரால் செயல்படுத்த முடியாத பல தடைகளை அவர் சந்திக்கலாம், எதிர்ப்புகளை சந்திக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் ஆட்சியாளர்களுக்கு உண்டு. இப்போ இந்த தௌஹீதுல் ஹாக்கிமியத்துங்கிறத ஒரு தனி வகையா எடுத்துக்கொண்டு பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் தௌஹீத், இதுதான் ரியல் தௌஹீத், இது இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இதை நாம பிரச்சாரத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் அப்படிங்கிற எகிப்தில் உள்ள இயக்க சையீத் ஹசனுல் பன்னா அவங்களுடைய அமைப்பு மிகப்பெரிய அளவில் அதற்காக வேலை இறங்கினாங்க. அது மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போய் அந்த நாட்டில் இளைஞர்களுக்கு அழிவை கொண்டு சேர்ந்துச்சு. அவங்களுடைய தாக்கம், அந்த சிந்தனையில் தாக்கம் அடைந்தவங்க இந்தியா, பாகிஸ்தான், இன்னும் பல நாடுகளில், முஸ்லீம் நாடுகளில், குறிப்பாக முஸ்லீம் நாடுகளில் அவங்க இந்த ஆட்சியாளருக்கு எதிரான சதி வேலைகள், அதற்கான பிரச்சாரங்கள், ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்வது மூலம் மக்களை உசுப்புதல், இந்த வேலைகள் எல்லாம் அடிவருடி வேலைகளையும் அல்லது வெளிப்படையாகவோ மறைமுகமாக செய்யக்கூடிய ரகசிய திட்டங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அது எல்லாமே தொடர்ந்து மேலதிகமாக ஆட்சியாளருக்கு அச்சுறுத்தலாகும் போது ஆட்சியாளர் இன்னும்
அந்த குறிப்பிட்ட மக்களை அல்லது இதில் தாக்கம் உள்ளவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி தண்டிக்கவும் அவங்கள பழி தீர்க்கவும் இப்படி பல காரியங்கள் உம்மத்தில் பல சோதனைகள் கொண்டு வந்துச்சு. இது முஸ்லீம் நாடுகளில் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாத நாடுகள்லையும் இந்த சிந்தனைக்கு ஆளானவங்க ரகசியமாக நம்ம ஆட்சியை கைப்பற்றணுங்கிறதுக்காக வேலைகளில் திட்டங்கள்னு சொல்லிட்டு இளைஞர்களை திருட்டவும் பேசவும் இப்படின்னு பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்து அது முஸ்லீம் அல்லாத நாடுகளில் இந்தியா இல்லை மற்ற நாடுகளில் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலை முஸ்லீம் உம்மத்திற்கு கொண்டு வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியே காரியங்கள் இறங்கணும், அடுத்த கட்டத்துக்கு இராணுவத்தை கட்டமைக்கணும், அடுத்த இராணுவம்னா ஆயுதங்கள் வேணும், அப்புறம் ஆயுதங்கள் இருந்தால் அப்புறம் அதை வைத்து என்ன செய்யணும், அதை எப்படி கொண்டு வரணும், இப்படி பலவிதமான திட்டங்களில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்ம கடந்த ஒரு 20 வருஷ வரலாறு நம்ம மிகப்பெரிய நம்ம சந்தித்த இந்த இப்போ வாழக்கூடிய புதிய தலைமுறைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்கிருந்து விதை தூவப்படுதுன்னா தௌஹீதுல் ஹாக்கிமியாங்கிற இந்த வார்த்தையிலிருந்து தான். இதற்கு நம்முடைய உலமாக்கள் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், இன்னும் நம்முடைய இறந்துவிட்ட உலமாக்கள் ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, ஷேக் சாலிஹ் அல் உசைமீன், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, இந்த மாதிரி நிறைய அஹ்லு சுன்னாவுடைய சலஃபி உலமாக்கள் இதற்கு தெளிவான ரத்த பதில்களை மறுப்புகள் அளித்தாங்க. அதில் முதலாவது பதில் அல் ஹாக்கிமியத்துங்கிறது அல்லாஹ்வுடைய ஹுக்குமை நிலைநாட்டுதல் அப்படிங்கிறது அது இபாதத்துகளில் ஒரு வகை. அதை ஒவ்வொரு முஸ்லீம் தன்னுடைய சக்திக்குட்பட்ட அளவில் அமல்படுத்தி கொண்டு தான் இருக்க வேண்டும். எப்படி ஹலால் ஹராமுல பேணுவது, அல்லாஹ் எதை ஹலாலோ ஆக்கியிருக்கோ அது நாம் பின்பற்றுவோம், எதை ஹராம் ஆக்கினா அதை விட்டு விலகிக் கொள்வோம். இது நம்முடைய எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற ஒன்று. இப்போ அந்த ஹாக்கிமத்தை இருக்கனால தௌஹீதுல அல்லாஹ்வுடைய இபாதத்துல நம்ம இணை வைக்கக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரம் நம்முடைய ஈமான் நம்முடைய கல்புல இருக்குது. ஆகவே அல்லாஹ்வுக்கு எதுலையும் இணை வைக்கக்கூடாது, உள்ளத்தாலும் இணை வைக்கக்கூடாது, செயல்களாலும் இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ் கட்டளையிட்டதை நம்ம அமல் செய்யணும். இது ஒவ்வொருவருக்கும் அவருடைய சக்திக்குட்பட்டு கடமையாகும். ஒருவர் குடும்ப தலைவர், அப்ப அவருடைய வாழ்க்கையில அவருடைய தனிப்பட்ட குடும்பத்திற்குள்ள ஹாக்கிமியத்தை அந்த இபாதத்தை அவர் அமல்படுத்துவார். அல்லாஹ்வுடைய சட்டங்களை எப்படி அவர் தன்னுடைய குடும்பத்தாரை 5 வேளை தொழுதும்படி ஏவுவார், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் படி தௌஹீதை நிலைநாட்டுவார், ஹலால் ஹராம் பேணி நடப்பார், ஹராமானதை தடுப்பார், தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் இவங்களை தர்பியா செய்வார், மார்க்கத்தின்படி வழி நடத்துவார். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் சட்டங்களை அமல்படுத்துவதில் வருது. இது ஒரு ஆட்சியாளர் அவருடைய எல்லைக்கு உட்பட்ட வரம்புக்கு உட்பட்ட சக்திக்குட்பட்ட இடத்திலிருந்து அவரு ஹாக்கிமியத்தை அமல்படுத்துவார். இதெல்லாம் இபாதத்தில் உள்ளதுதான். ஆகவே தௌஹீதுல் ஹாக்கிமியாங்கிறது தௌஹீது ருபூபியாவில் அடங்கும் சொன்னாங்க. தௌஹீதுல் ஹாக்கிமியாங்கிறது தௌஹீதுல் உலுஹியாவிலும் அடங்கும் சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹுதான் அர்-ரப் அப்படின்னா அவன் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா? அப்ப அவனுடைய ஆட்சி அதிகாரம் தான் நம்முடைய வாழ்க்கையில வரணும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரணும், நம்முடைய உம்மத்திடமும் அதைத்தான் கொண்டு போகணும். அப்படிங்கும் போது அந்த அதிகாரத்தோடு ஒரு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அமல் செய்வது அது தௌஹீதில் உள்ளதுதான். அவன் ஹாக்கிமியத்துன்னு ஒன்று தனி தௌஹீத் இல்லை, அது ஏற்கனவே ருபூபியத்தில் உள்ள தௌஹீதுடைய வகை தான் அப்படின்னா. ஏன்னா லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமி அவனுக்கே சொந்தம், அவன் தான் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவன். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சி அதிகாரம் எவன் கையில் இருக்கிறதோ அவன் பரக்கத்து நிறைந்தவன். தபாரக் அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி பியதிஹில் முல்க், முல்க் அதிகாரம் அவன் கையில் இருக்குது. அல் முல்க்னா என்ன? ஆட்சி அதிகாரம். வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்தின் மீது பேராற்றல் நிறைந்தவன். ஆக இது ருபூபியா, அல்லாஹ் ஈமான் கொள்வதில் இது ஒருத்தன் இதை மறுக்கவே முடியாது. நாம் இதை இந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கீழ்ப்படுகிறவர் தான் அப்படிங்கிறத நாம அவனை அல் மாலிக் அல் மலிக் அப்படின்னு சொல்றதுல ஏற்றுக்கொள்றோம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல் மாலிக், மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இங்க நடந்ததெல்லாம் வச்சுதான் அவங்க தீர்ப்பளிக்க போறான். அப்ப இங்க அவனை மாலிக்கா ஏற்றுக்கொண்டவன், அதுல அவனுடைய சட்டங்கள் கட்டுப்பட்டவன் தான் அந்த மாலிக் யௌமித்தீன்ல அந்த ரப்ப அவனுடைய விசாரணை நாள்ல அவனை நீதிபதியா ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அப்ப அல் மாலிக் அல் மலிக், அப்ப அல்லாஹ்வை அவன் ஆட்சியாளன்
அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கும். அவன் தான் தீர்ப்பளிக்கிறவன், அவன் அல் ஹாக்கிம், தீர்ப்பளிக்கின்றவன், ஹுக்கும் எல்லாமே அவனுடைய கையில் இருக்குது. அப்ப இது ஏற்கனவே தௌஹீது ருபூபியாவில் இருக்குது, தௌஹீது உலூஹியாவில் இருக்குது. ஏன்னு கேட்டால் அது ஒரு இபாதத். அல்லாஹ் கீழ்ப்படிதல், அவனுடைய சட்டங்களின்படி அமல் செய்தல்ங்கிற ஒரு இபாதத். அது எல்லாமே அல்லாஹ்வோட வணக்கமாக மாறிடும். ஒருவர் தாடி வளர்க்கிறார், அது வெறும் என்ன, வெறும் மயிர், உடம்புல தானா முளைச்சு வளரக்கூடிய ஒன்று. இது எப்படி இபாதத்தாக மாறுது? இது ரசூலை பின்பற்றுவதை கொண்டு, ரசூலுடைய கட்டளையை ஒரு ஆண் கடைபிடிப்பதை கொண்டு, அந்த ரசூலை அல்லாஹ் அனுப்பியது அந்த அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிற இபாதத்தை செய்வதற்காக. அந்த இபாதத்தில் ஒன்று ரசூலுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அந்த இபாதத்தை அமல் செய்யலாம். அப்போ தாடிங்கிறது சாதாரண உடம்பிலே முளைக்கக்கூடிய ஒரு மயிறு இதுதான். ஆனாலும் அந்த வளர்த்த நோக்கத்தின் காரணம் அது இபாதத்தா மாறி. இது தௌஹீதுல் ஹாக்கிமியத். ஒருத்தர் அதற்கு சிறைக்கிறார்னா அப்போ அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாறு செய்யறார். ஏன்னா ரசூல் சொல்றாங்க வளர விடுங்கள், சிறைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சிறைக்கும் போது அப்ப அந்த இடத்துல மாறு செய்யறார், அது பாவம். கீழ்ப்படிந்தால் அது இபாதத்து, நன்மை. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஒருத்தர் அமல் செய்யறாரு. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய சட்டங்களை எங்க அதை துஷ்பிரயோகம் செய்து அதை மாறு செய்யறாரு. உதாரணம் தாடி சிறைக்கிறாரு. ஒரு பெண் ஹிஜாப் அணிகிறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுறாங்க, அது அல்லாஹ்வுடைய ஹுக்குமை அமல்படுத்துறாங்க. ஹாக்கிமியத்து அது ஒரு இபாதத், அது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு வணக்கம். ஒரு பெண் அதை செய்யல அப்படின்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டங்களை தன்னுடைய ஆடை ஒழுக்கத்துல அவங்க கடைபிடிக்கல. ஒரு ஆண் தன்னுடைய கீழாடை கணுக்காலுக்கு மேல அணிகிறாரு, அது ஒரு இபாதத். எப்படி? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அதனுடைய கட்டளையை ஃபாலோ பண்றாரு அவரு. அந்த இடத்துல ஹாக்கிமத் இருக்குது, அல்லாஹ்வின் கட்டளை கீழ்ப்படிதல் இருக்குது. அப்போ இதுதான் ருபூபியத்திலையும் உலூஹியத்திலையும் அடங்கக்கூடிய ஹாக்கிமியத். ஆனா இதை தனியா ஒரு அரசியல் கோட்பாடாக எடுத்து அரசியல் பிரச்சாரங்களுக்கு அதை ஒரு காயினா யூஸ் பண்ணி அதன் மூலமாக அரசியல் புரட்சி, கிளர்ச்சி, இந்த மாதிரியான ஹவாரிஜுகளுடைய வழிகட்ட கூட்டங்களான ஹவாரிஜுடைய பாதையை எடுத்து மக்களை வழிநடத்துவதற்காக மிக மோசமான பிதஅத்வாதிகள் உருவாக்கியது தான் இந்த பிரச்சார உத்தி. என்ன? தௌஹீதுல் ஹாக்கிமியத்துன்னு ஒரு வார்த்தையை காயின் பண்ணி தௌஹீதின் ஒரு அம்சம் இது, அது தௌஹீது, இதுதான் தௌஹீதுங்கிற அளவுக்கு அதை இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கொண்டு வந்து அதை தனிச்சு காட்டி அதன் மூலமா மக்களை கேன்வாஸ் பண்ணாங்க. எல்லா கிலாபத்து பேசக்கூடிய கூட்டங்களும் இதன் மீது தான் கட்டப்பட்டது. அவங்களுடைய சிந்தனை எல்லாமே இதுல தான் கட்டப்பட்டது. எல்லா பிதஅத்வாதி கூட்டங்களும் யாரெல்லாம் அரசியலை மையப்படுத்தி பேசி சமூகத்தில் வந்து மக்களை ஒன்று திரட்டுற வேலையை இறங்குறாங்களோ, அவங்க எல்லா தனிநபர்கள் ஒன்று திரட்டுற வேலையை இறங்குறாங்க, அவங்க எல்லாம் இந்த மையப்புள்ளியிலிருந்து தான் மக்களை என்னது இழுக்கிறாங்க. இது ஒரு பிதஅத்தான சிந்தனை. இது சலஃப்ட இருந்த ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த தௌஹீதுடைய தனித்துவம் நபிமார்களுடைய தாவால உள்ளதல்ல. நபிமார்களுடைய அழைப்பு, அவங்களுடைய தாவாவுடைய அழைப்பு எல்லாமே தௌஹீதுல் உலூஹியால இருந்து தான் இருந்துச்சு. உஅ்புதுல்லாஹ் யா கௌம் உஅ்புதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள். மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை தவிர்த்து உங்களுக்கு வேறு இலாஹ் இல்லை. இப்போ முதல்ல ஒருத்தருடைய உள்ளத்தை எல்லா விதமான ஷிர்க்கிலிருந்து தூய்மைப்படுத்தி எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹுக்கே சமர்ப்பிக்கின்ற ஒரு வழிகாட்டலை தான் தாவாவில் எல்லா அன்பியாக்கள் நபிமார்கள் கொண்டு வந்தாங்க. வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தி ரசூல அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு ரசூலை அனுப்பவே செய்தோம். அல்லாஹ்வை வணங்குங்கள், தாகூத்தை விட்டு விலகுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுகிற எல்லா சைத்தானிய விஷயங்களை விட்டு விலகுங்கள். இதுதான் அந்த ரசூல்வார்கள் ஒவ்வொன்று சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. 16வது சூராவுடைய 36வது வசனம். அப்போ இது நபிமாருடைய தாவா இவ்வளவு தெளிவா இருந்துச்சு. ஆனா இதற்கு மாற்றமான அப்படியே தலைகீழா அரசியல் புரட்சி தாவாவை செய்து அதன் மூலம் சமூகத்துல
அரசியல் மயப்படுத்தியே சமூகத்தை அதிலேயே எந்த பயனும் இல்லாத அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட வைத்து அதன் மூலமாக பல பிரச்சனைகளை கொண்டு வந்து பிரதானமான தாவாவில் நபிமார்களும் சஹாபாக்களும் போன பாதை அஹ்லுஸ் சுன்னா போன பாதையிலும் திசை திருப்பி பிதத்தான சிந்தனையின் அடிப்படையில் மக்களை ஒன்றுபடுத்தி அசத்தியத்தின் பேரால மக்களை ஈர்க்கின்ற வேலையை தான் இந்த எல்லா பிதத்வாதிகளும் செய்வாங்க. ஆக தௌஹீதுல் ஹாக்கிமியா என்று வகைப்படுத்துவது பித்ஆ என்று நம்முடைய உலமா தெளிவாக தீர்ப்பளித்தாங்க. அஹ்லுஸ் சுன்னாவுடைய சலஃபி உலமாக்களுடைய தீர்ப்பு தெளிவான தீர்ப்பு. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் சொன்னாங்க, தௌஹீத் 3 வகை என்பது இஜ்மா. இந்த உம்மத்தில் ஆரம்பத்திலிருந்து சஹாபா காலத்திலிருந்து இது இஜ்மாவாக உள்ள விஷயம். அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. தௌஹீதுடைய வகைகளை சஹாபாக்களும் தாபியின் தாபியின் இப்படி பேசிக்கொண்டது. உதாரணத்துக்கு தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் வஹ்தானியா என்று சொன்னாங்க சஹாபாக்கள் தாபியின்கள். ருபூபியா வஹ்தானியா, வஹ்தான ஒருத்தனாக அல்லாஹ்வை, வஹ்தா அப்படின்னா ஒன்று. இப்படி பலவிதமான வார்த்தை மாற்றத்தோடு இருந்தது தவிர எந்த விதத்திலும் தௌஹீதுல் ஹாக்கிமியத்தின் ஒன்றை உருவாக்கி சமூகத்தில் இஜ்மாவில் அது அப்படி ஒன்று இல்லை. பிறகு உருவாக்கிய பிதத்வாதி தாங்கள் கொண்டிருக்கிற அஜெண்டாவுக்காக மக்களை உசுப்பருக்கு உருவாக்கிய வகை இது, பிதத் இது அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே இங்கே நாம தௌஹீதுல் வகைகளுக்கான ஆதாரங்களை தெளிவாக அறிய வேண்டியிருக்கு. அப்போ ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வசாபி அல் யமனி தௌஹீதுடைய வகைகள் 4 என்று முந்தைய பாடத்தில் சொன்னாங்களா, அடுத்த பாடத்தில் தௌஹீதுல் வகைகள் அனைத்துக்கும் ஒரு ஆதாரத்தை, ஒரு சூறாவை கொண்டு வராங்க. 4 வகையாக இருக்கக்கூடிய தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், தௌஹீதுல் முதாபஆ, இந்த 4 வகைக்கும் ஒரே ஒரு சூறாவை கொண்டே ஆதாரங்களை ஷேக் அவர்கள் அழகாக முன்வைக்கிறாங்க.